வெல்கம் டு சரசு சமையல். மார்கழி மாசம் அப்படின்னாலே தெய்வங்களுக்கு தேவர்களுக்கு உகந்த மாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே கோவில் குளம் இந்த மாதிரி இடங்களுக்கு எல்லாமே போவோம். அதுவும் குலதெய்வத்துக்கு நிறைய பேர் வணங்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி தாங்க நானும் இன்னைக்கு எங்க குலதெய்வம் கோவில், அதாவது மோகனூர் நவலடி பெரியசாமி கோவிலுக்கும் பக்கத்துலேயே காளியம்மன் கோவில் அங்கேயும் போயிட்டு, அதுக்கும் பக்கத்துல ஆரியூர் இருக்குங்க. நாங்க இங்க போறவங்க அந்த கோயிலுக்குமே போயிட்டு வருவோம். அங்கெல்லாம் இன்னைக்கு நான் போயிட்டு வந்தேன். அங்க போனது எல்லாமே நான் ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் வீடியோவா எடுத்துட்டு வந்திருக்கேங்க. வெளி சுற்று பிரகாரம் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். மோகனூர்ல நவலடி பெரியசாமி கோயிலுக்கு போயிட்டு வரும்போது வர்ற வழியில அந்த கார்னர்ல ஒரு கடை இருக்குங்க. அந்த கடையில கோலப்பொடி காவிப்பொடி இதெல்லாமே நான் வருஷம் வருஷம் வாங்குவேன். இந்த வருஷமும் நான் வாங்கினேன். கலர் கோலப்பொடியை பத்தி உங்களுக்கு சொன்னா இந்த பொங்கல் நேரத்துல இந்த மார்கழி மாசம் கோலம் போடுறவங்களுக்கு எல்லாருமே யூஸா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோல நான் சொல்றேங்க. அந்த பொடி அவ்வளோ நைஸா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. அதுவும் கலர் எல்லாமே ரொம்ப கலக்கலா வச்சிருந்தாங்க. என்கிட்ட கோலப்பொடி ஆல்ரெடி நிறைய இருக்குங்க. நான் ஒரு கோல பைத்தியம் இருந்தாலும் இப்பயும் ஒரு 4-5 கலர் நான் வாங்கிட்டு வந்தேன். தேவைப்படுறவங்க நாங்க அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேங்க, அவங்க கொரியர்ல கூட அனுப்புவேன்னாங்க. அடுத்து இந்த குலதெய்வ வழிபாடு பத்தி இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேச போறேன். இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஒவ்வொருவருக்குமே ரொம்ப முக்கியங்க. ஒவ்வொரு மதத்தினரும் அவங்கவுங்க கடவுளை இறை நம்பிக்கையோட நம்ம வழிபடுறோம். இது நமக்கு மனசுக்கு ஆத்மார்த்தமான ஒரு திருப்தியை கொடுக்குது. அதாவது நம்ம கோவிலுக்கு போய் சாமியை பார்க்கும்போது நமக்கு மனசே அமைதியாகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு கோவிலும் அந்த கோபுர கலசங்கள் எல்லாமே நமக்கு கும்பாபிஷேகம் நடந்து வேத மந்திரங்கள் முழங்க எல்லாமே பண்ணி அங்க எல்லாமே நிறைவா இருக்கிறதால நம்ம அந்த இடத்துல காலடி எடுத்து வச்சாலே நமக்கே மனசுக்கு இனம் புரியாத ஒரு திருப்தி கிடைக்கும் அப்படிங்கறதுல எல்லா அளவும் சந்தேகமே இல்லைங்க. எனக்கும் இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு அந்த திருப்தி கிடைச்சிருக்கு. நமக்கு குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எல்லா கோயிலுக்குமே போலாம், இருந்தாலும் நம்ம குலதெய்வத்துக்கு அப்பப்ப போயிட்டு தான் இருக்கணுங்க. எங்க வீட்டுல அவர் மாசம் தவறாம போயிட்டு இருக்காருங்க. நானும் அப்பப்ப சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நான் அவரோட போயிட்டு இருக்கேன். கோவில் இருக்கிற இடத்துக்கும் நீங்க இருக்கிற இடத்துக்கும் தூரமா இருந்தா வருஷத்துல ஒரு முறையாவது நீங்க அந்த குலதெய்வத்தை நினைங்க, போயிட்டு வாங்க. கோலப்பொடி சொன்னேன் இல்லைங்களா, இந்த கலர் எல்லாம் தான் நான் வாங்கினேன். 6 கலர்ஸ் வாங்கிட்டு வந்தேங்க. அங்கே இருக்க கலர் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப பளிச்சுன்னு இருந்துச்சுங்க. நம்ம டீ வடிகட்டியில் கூட கோலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த கலரை சளிச்சு விடலாங்க. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்த அனுபவங்கள் எல்லாத்தையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கோயிலுக்கு கொண்டு போகிறதுக்காக பூ, விளக்கு, திரி எல்லாமே அந்த கடையில் வாங்கிட்டு இப்போ நாங்கள் கோவிலுக்கு வந்துட்டோங்க. ஃபஸ்ட்டு மோகனூரில் இருக்கிற காளியம்மன் கோவிலுக்கு போயிட்டு அப்புறம் தாங்க நவலடி பெரியசாமி கோவிலுக்கு போகணும். இந்த இடத்துல பாருங்கள், கார் நிப்பாட்ட இடத்துல இந்த கூடை முடஞ்சிருக்காங்க. அதாவது இந்த தட்டைக்கூடை, ஈக்கி கூடைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கூடை தான். அப்புறம் கோயிலில் ஃபஸ்ட்டு விளக்கேற்றுற மாடத்தில் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் வந்தோம். இப்போ கோவில் நுழைவாயிலிருந்து இந்த மாதிரி சுற்றுப்புறம் இந்த இடத்துல தாங்க காளியம்மன் சன்னதி உள்ளே இருக்குது. இப்போ சுற்றுப்புறம் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம், வெளி பிரகாரம் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதாவது கோயிலுக்குள்ளே உள் பிரகாரம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் சுற்றி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் நவலடியான் கோவிலுக்கு இப்போ வந்துட்டோங்க. நவலடியான் கோயிலே முன்னாடி பிள்ளையார் எல்லா சாமியுமே இருக்குங்க. அதெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு இப்போ கோயிலுக்குள்ளே நானும் எங்கள் வீட்டுக்காரரும் போயிட்டுருக்கோங்க. கோயிலே இந்த மாதிரி ஒரு பெரிய வேல் வச்சுருக்காங்க. முன்னாடி இந்த மாதிரி குதிரை வாகனம் தான் 2 பக்கமே இருக்குங்க. அப்புறம் இந்த இடத்துல ஒரு நாவல் மரம் இருக்குங்க. இந்த நவலடி பெரியசாமி கோயிலே சிறப்பு நாவல் மரம் தான். கோவில் கருவறைக்கு உள்ளேயே ஒரு நாவல் மரத்துக்கு கீழே தான் நவலடி பெரியசாமியே அந்த தெய்வமே வீட்டு இருக்குங்க. அந்த மாதிரி அமைப்பு தான் இந்த கோவிலில் இருக்குது. இப்போ நம்ம குபேரனை தரிசிச்சுட்டு பிள்ளையாரை தரிசிச்சுட்டு இப்போ சுற்றுப்பிரகாரம் இப்போ இந்த பக்கத்தில் இருக்க இந்த மண்டபங்கள் எல்லாம் முந்தியெல்லாம் காதணி விழாலாம் இங்கே தான் நடக்கும். எங்கள் பொண்ணுக்கு சின்ன பிள்ளையாக இருந்தப்போ 3 வயசில் இந்த மண்டபத்தில் தான் நாங்கள் காது குத்து விழா வச்சுருந்தோம். மொட்டையடித்து காது குத்தி இங்கே தான் ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம். சுற்றுப்பிரகாரம் எல்லாமே ரொம்ப சுத்தமாக இருந்துச்சுங்க. அப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கெல்லாம் பால் கொடுக்கறதுக்காக பாலூட்டும் அறை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. கோவில் சுற்றுப்பிரகாரம் தாங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த இடத்துல கைப்பிடி இருக்குது இல்லைங்களா, இந்த வழியாகவும் நம்ம கோயிலில் உள்ளே போகலாம். இப்போ வர்றாங்க பாருங்கள் உள்ளேருந்து, இந்த வழியாகவும் இப்போ நம்ம உள்ளே போகலாம். உள்ளே பட்டை மரத்துக்கு அடியில் தான், அதாவது நவாமரம் பட்டை மரத்துக்கு அடியில் தான் நவலடி பெரியசாமி வீட்டு இருக்காருங்க. இங்கே இந்த பட்டை மரத்தில் எல்லாருமே
சீட்டு எழுதி கட்டிட்டு வருவாங்க, வேண்டுதலை வந்து எழுதி கட்டிட்டு வருவாங்க. நிறைய பேர் வந்து அவங்கவுங்க வேண்டுதலை ஒரு ஃபுல் சைஸ் பேப்பரில் எழுதி அந்த பட்டை மரத்தில் வந்து கட்டிட்டு போவாங்க. அந்த வேண்டுதல் அவங்களுக்கு நிறைவேறுச்சு அப்படின்னா மறுபடியும் சாமிக்கு வந்து நேர்த்திக்கடன் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் வந்து நவலடி பெரியசாமி கோவிலேருந்து இப்போ நாங்கள் கிளம்பி ஆரியூர் போகிறோங்க. போகிற வழியில் தான் இந்த கோலப்பொடி கடை சொன்னேன் இல்லைங்களா, அங்கே தான் நான் எப்போயுமே வந்து காவி பொடி வாங்குவேன். காவி பொடி ஒரு 2-3 பாக்கெட் வாங்கிட்டு அப்புறம் கலர் கோலப்பொடியும் நிறைய கலர் இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதனால் நம்ம சரி கலர் கோலப்பொடியும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோங்க. அவ்வளோ நைஸ் பொடிங்க. பொடி எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. கலருமே எல்லாமே வந்து நல்ல டார்க் கலராகவும் இருந்துச்சு. இது வந்து நம்ம ஜல்லடையில் அப்படியே சளிச்சு விட்டு போடுறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து கொஞ்சம் கலர் கோலப்பொடியுமே நான் இங்கே வாங்கிக்கிட்டேங்க. அவரோட அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பருமே நமக்கு கொடுத்தாருங்க. நான் கூட ஃபோன் நம்பர் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க கொரியரில் கூட அனுப்பி வைப்பேன்னு சொன்னாங்க. பாருங்கள் கலர்லாம் எவ்வளோ அழகழகாக இருக்குதுன்னு பாருங்களேன். எல்லாமே நல்ல டார்க் கலர்ஸாக தாங்க இருந்துச்சு. உள்ளே எல்லாமே அப்படியே கலர் கோலப்பொடி எல்லாமே மூட்டை மூட்டையாக அடுக்கி வச்சுருந்தாங்க. அவ்வளோ கலர் இருந்துச்சுங்க. இந்த கோலப்பொடி மேலேயே எனக்கு அப்படி ஒரு மோகங்க. எங்கள் வீட்டில் வெளியில் கோலப்பொடிக்குன்னே ஒரு கபோர்டு வச்சுருக்கேன். அந்த கபோர்டு பிடிக்காமல் அத்தனை பாக்ஸ்லேயும் கோலப்பொடி வச்சுருக்கேங்க. அப்புறம் இங்கே சட்டி எல்லாம் கூட நிறைய இருந்துச்சுங்க. கருப்பு சட்டி, மண் சட்டி இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் மண்வெட்டி எல்லாமே கூட வச்சுருந்தாங்க. அதையெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வர்ற வழியில் பார்த்தா ஒரு வீட்டில் அவ்வளோ மருதாணிங்க. நாங்கள் போகும்போதே பார்த்துட்டு தான் போனோம். சரி வரும்போது நிப்பாட்டி பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டு அவர்கிட்டையும் கேட்டேன். சரி போய் ஒடிச்சிட்டு வா அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா அப்படியே குச்சியோட தான் நான் ஒடித்தேன். எதை ஒடிக்கிறது எதை விடுறதுனே தெரியல. அவ்வளோ தலைன்னு நல்ல ஒரு பெரிய மரங்க. அதில் வந்து மருதாணி பூ கூட இருந்துச்சு. அந்த பூ அவ்வளோ வாசமாக இருந்துச்சுங்க. பறிச்சிட்டு வந்து நான் அரைச்சி கையிலேயே அதை வச்சுக்கிட்டேங்க. இப்போ அடுத்ததாக ஆரியூர் முத்துசாமி கோயிலுங்க. மோகனூர் நவலடி பெரியசாமி கோவிலுக்கு வர்றவங்க இந்த கோவிலுக்கும் வருவாங்க. இது வந்து துணை கோயில்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலுக்கும் நாங்கள் வந்தோங்க. இங்கே வந்து கோவில் வேலைகள் எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு, பராமரிப்பு பணிகள். அப்புறம் கோவிலில் போய் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் கிளம்பினோங்க. நல்ல இயற்கையான சூழ்நிலையில் இந்த கோயிலுமே அமைஞ்சிருந்துச்சு. இங்கேயுமே முன்னாடி குதிரை வாகனம் இருந்துச்சுங்க. இப்படி தான் நாங்கள் வந்து திருப்தியாக கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு கிளம்பினோங்க. கிளம்பி போகிற வழியில் நாங்கள் வந்து காவேரி ஆற்று பாலத்தை கடந்து தான் வரணும். அப்போ வந்து எங்கள் வீட்டில் அவர் கடையில், அதாவது ஆஃபீஸில், அவரோட ஆஃபீஸில் சாமி கும்பிட்ற பூவையெல்லாம் வந்து பேக்கில் போட்டு பத்திரமா வச்சுருந்து காவேரி ஆற்று தண்ணியில் கொண்டு வந்து விட்டுட்டு வராருங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அன்றைக்கி சாயங்காலம் இந்த மருதாணியை வேஸ்ட் பண்ணிடாமல் உருவி அந்த நைட்டை அரைச்சி இந்த மாதிரி கையில் இட்டுக்கிட்டேங்க. பாருங்கள் நல்லா செவந்திருக்கு. மருதாணி அழகாக இருக்குது பாருங்களேன். இன்றைக்கி எங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு இந்த கோலப்பொடி வாங்கினது, மருதாணி பறித்தது, கோவிலுக்கு போனது, இதையெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள். சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க. எங்கள் கிட்ட பிரண்டை பொடியும் கிடைக்குங்க. உங்களுக்கு கோதுமை மாவு வேணும்னா கூட நாங்கள் வந்து கழுவி காய வச்சு சுத்தமான முறையில் அரைச்சி கொடுக்குறோங்க. தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.